இவங்க இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க கிட்ட சொல்லுங்க, இவங்க வெளியில போகணுமா வேண்டாமா? அப்புறம் என்ன? சரி, 2 பேரும் கிளம்புங்க. அக்கா, Dress எல்லாம் ஒன்னும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இவனுக்காக தானே சேஞ்ச் பண்ணணும். இவனுக்கு Dress வாங்கி கொடுப்பான். நிறைய Dress வாங்கி கொடு. எனக்கு நிறைய மீட்டிங் எந்த இருக்கு. மீட்டிங் கிட்டிங்ல கிடையாது. கிளம்புங்க. பை பை பை. அட கடவுளே, இங்க சண்டை வரும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவங்க 2 பேரும் ஹாயா வெளியில போயிட்டாங்க. இப்ப நான் ஆலியா கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவங்க 2 பேரும் ஒன்னா வெளியில போயிருக்காங்கங்கிற விஷயத்த சொல்ல போறேன். இத சொல்லி அவளை கடுப்பேத்துனா ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துட்டேன் த்ரிஷா. பிரக்யா என்ன இந்த மாதிரி பயமுறுத்தினதே இல்ல. ஆமாங்க, நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன அறியாமலே என் கண்ணுல அவ்வளவு தண்ணி வந்துருச்சு. எல்லாருக்கும் முன்னாடி என்ன எப்படி பயமுறுத்தினாங்கல்ல. பை தி வே, பிரக்யாவோட ஐடியாவும் எனக்கு பிடிச்சிருக்கு. நாமளும் இப்படி அடிக்கடி வெளியில போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சாங் போடட்டுமா? காதலிக்காதே மனசே காதலிக்காதே காதலிச்சு கடைசியில் கைக்கு தொங்கா. எதுக்கு தான் இந்த மாதிரி பாட்டுலாம் போடுறாங்களோ தெரியல. இரு, நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ம், பிரக்யாக்கா நமக்காக எவ்வளவு யோசிக்கிறாங்க. நாம அவங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு போலாமா? கண்டிப்பா. தேங்க்யூக்கா. நான் இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். என் மனசுல இருந்த ஆசையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மைத்திரி அண்ணி இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏன் வரல? இந்த ஆலியாவுக்கு பசிக்கல போல இருக்கு. ஆனா எனக்கு பசியில உயிரே போகுது. எங்க போயிட்டீங்க? எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றேன். இப்படி கொடுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல, நான் சீக்கிரமாவே வந்திருப்பேன். ஆனா அந்த பிரக்யா, நான் என்னன்னு சொல்றது? இப்போ கீழே ஒரு டிராமா போட்டா பாரு, சான்ஸே இல்ல. பிரக்யா பிரக்யா பிரக்யா, இப்ப என்ன புது நாடகம் போட்டுட்டு இருக்காவ? ஆலியா என்ன பண்ணலன்னு கேக்கணும். ஆலியா நேத்து வரைக்கும் வீட்டுக்கு முதலமைச்சரா இருந்தா, இன்னைக்கு பிரதமர் ஆயிட்டா. அவ வீட்டோட பிரதமராவே இருக்கட்டும், அவ அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. நானும் அபி யூரோப்புக்கு ட்ரிப் போயிடுவோம். இப்படி பேசிட்டு இருந்தா உன் கழுத்தை அறுத்துருவேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு அப்படியே அண்ணன் கூட ஃபாரின் ட்ரிப் அடிக்கிற மாதிரி கனவு காண. இன்னொரு தடவை இந்த மாதிரி லூஸ் ஆட்டம் பேசின உன் கழுத்தை அறுத்துருவேன். ஆலியா விட்டு. அப்புறம் நீங்க ஏன் வாயை மூடிக்கிட்டீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் கத்திய வை ஆலியா, நான் என்ன விஷயம் சொல்றேன். ஞாபகம் வந்துருச்சு. அந்த பிரக்யால பிரபாவியும் த்ரிஷாவையும் ஒரு ரொமான்டிக் டேட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் பிரபா கிட்ட த்ரிஷாவை ஷாப்பிங் கூட்டு போ, சினிமா கூட்டு போன்னு சொன்னா. அப்புறம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டின்னர் கூட சாப்பிட சொன்னா. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுங்க. இது பாருமா, இத கொஞ்சம் ஓரமா வைமா. அப்புறம் அவங்கள சுத்திக்கிட்டே இருக்க சொன்னா. சுத்திக்கிட்டே இருக்கணுமா, வீட்டுக்கே வரக்கூடாதா. அப்புறம் வீட்டோட எல்லா வேலையும், அபியோட ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் அவளே பாத்துக்கிறேன்னு சொன்னா. அப்புறம் இதெல்லாம் வேற சொல்லிட்டாங்களா? இப்ப இவளோட கோவத்தை ஒண்ணு என் மேல காட்டுவா, இல்லனா மைத்திலி அணி மேல காட்டுவா. நல்ல வேலை நான் சாப்பிட்டுட்டேன்.
அதெல்லாம் தாங்க எனக்கு எனர்ஜியாவது இருக்கும். நேத்து தானே ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் பண்ணா, இன்னைக்கு வீட்டோட ஓனரா அவ எல்லார்கிட்டயும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அடக்கடவுளே, எங்க எல்லாரையுமே இப்படி பண்றான்னா அப்போ உங்க 2 பேரையும் அவ என்ன பண்ணுவாளோ? ஓ, யோசிக்கும் போதே ரொம்ப படபடன்னு இருக்கு. ஒருவேளை உங்க பொட்டி படுக்கைய பேக் பண்ணி அவளே வீட்டை விட்டு வெளியில அதாவது உங்ககிட்ட நாங்க என்ன கேள்வி கேக்குறோமோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். எங்களை வெறுப்பேத்துறதுக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல இல்ல, உங்களை வெறுப்பேத்துறதுக்குலாம் நான் வரல. உனக்கு விஷயத்த சொல்லாம் தான். அதான் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நான் தெரிஞ்சதுன்னா உடனே அதை இங்க வந்து சொல்லிடணுமா என்ன? கெட் அவுட் ஃப்ரம் திஸ் ரூம். இப்படி நீ கோவப்படாத ஆலியா, கோவத்தை விட்டு தள்ளு. ஒருவேளை உனக்கு அந்த பிரபா த்ரிஷாவோட டேட்ட கெடுக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கான ஐடியாவை நான் உனக்கு தரேன் ஆலியா. இப்போ நம்ம என்ன இப்போ எதை பண்ணணும்? எப்படி கெடுக்கணும், எப்படி கெடுக்க கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஐ டோல்ட் யூ டு கெட் அவுட் ஆஃப் மை ரூம். ஜஸ்ட் லீவ். ஆலியா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ வெறும் வயித்தோட இப்படி கத்துனா உன் எனர்ஜி லோ ஆயிடும். நான் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டேன். நீ இப்போ இந்த சாண்ட்விச் சாப்பிடு. இந்த சாண்ட்விச்சை நீயே சாப்பிடு. இதை சாப்பிட்டா உன் வயிறு நிரம்பல, ஆனா என் வயிறு நிரம்பாது. அவ கொடுத்த இன்சல்ட்ல எனக்கு பசிக்குமா? என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா. என்னோட ஃபேமிலி, என் பிரபா, என் அண்ணன், இந்த வீடு, இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. என்னால எதையும் நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. என்னோட பழிய நான் தீர்த்துக்கிற வரைக்கும் அந்த பிரக்யாவை நான் நிம்மதியா தூங்க விட மாட்டேன். அவளை அழிக்காம விட மாட்டேன். அவ எனக்கு கொடுத்த வலியை விட அதிகமா, அளவுக்கு அதிகமான வலியை அவளுக்கு கொடுத்து நான் அவளை துடிக்க வைப்பேன். சரி த்ரிஷா, நான் இன்னைக்கு உன்னை சென்னையில் இருக்கிற பெஸ்ட் மாலுக்கு கூட்டிட்டு போறேன்னு. அங்க உனக்காக ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம். என்ன மாலுக்கு? சென்னையிலேயே அதான் பெரிய மால். ஓகே, மாலுக்கு போய் என்ன பண்ண போறோம்? அங்க வரவங்க அவங்க ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக அவங்களுக்கு பிடிக்காததையும் வாங்கிட்டு போவாங்க. என் மனசுக்கு பிடிச்சதை வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? சீக்கிரம் நிறுத்துங்க. ஓகே ஓகே, இரு நிறுத்துறேன் இரு. நீங்க வண்டியை பின்னாடி எடுங்க. ஏய், அப்படி என்ன பார்த்த நீ? பின்னாடி எடுங்க, நான் சொல்றேன். சரி சரி, பின்னாடி போறேன் இரு. போங்க இன்னும் போங்க. நிறுத்துங்க. வண்டியை ஓகே, வா. நிறுத்துங்க. இப்ப சொல்லு என்ன? அது என்னன்னா, அங்க பாத்தீங்களா அந்த ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ஷால் வேணும். என்ன சொல்ற த்ரிஷா? நாம இந்த இடத்துல போய் ஷால் வாங்கணுங்கிற? அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. எனக்கு அது வேணுங்க. த்ரிஷா. ப்ளீஸ்ங்க, வாங்க ஏய் த்ரிஷா, போலாம். ஒரு நிமிஷம் இரு. த்ரிஷா, நான் உன்னை ஷாப்பிங்க்கு பெரிய மாலுக்கு கூட்டிட்டு போறேங்கிறேன். நீ ரோட் சைட் ஷாப்பிங் போலாங்கிற? அப்படியா? சரி, ஓகே. அங்க இந்த மாதிரி துப்பட்டா கிடைக்குமா? ஆஃப் கோர்ஸ், அங்க இதை விட பெட்டராவே கிடைக்கும். அப்படியா? இல்ல, எனக்கு இந்த ஷால் தான் வேணும். நீங்க வாங்க, வந்து வாங்கி கொடுங்க. ப்ளீஸ் த்ரிஷா, வாங்க. நீ எல்லாம் மாறவே மாட்ட. ஏன்? நான் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நீ மாறணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ என்னைக்கும் இப்படியே தான் இருக்கணும். நான் இப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? அதுல ஏதாவது டவுட்டா? இல்ல, நீங்க முத தடவை உங்க ஃபீலிங்ஸ் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கல்ல, சோ அதான் நான் இப்படி கேட்டேன். இங்க பாருங்க, நீங்க கூட என்னைக்குமே மாறக்கூடாது. நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே எப்பவும் இருக்கணும். சரி, போலாமா? எங்க? ஷால் வாங்க. ஓ ஆமால, என் மைண்ட் அங்க போயிடுச்சு. பை த வே, திஸ் இஸ் யுவர் டே. நீ என்ன சொல்றியோ அப்படியே நடக்கட்டும். வா போலாம். ஜாலி, வாங்க.
த்ரிஷா ஆ கொஞ்ச நேரம் நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். என்னடா பாக்குற? இந்த இடத்த நான் லீஸ்ல வாங்கியிருக்கேன், புரிஞ்சுதா இல்லையா? என்னடா எல்லாரும் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, நீ என்னடானா அது இதுன்னு கதை சொல்லுங்கிற? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, எனக்கு என் துட்டு வேணும், அதுவும் இப்பவே வேணும், புரிஞ்சுதா இல்லையா? என்ன சொல்ற? இங்க பாருங்க சங்கரண்ண, என் கடையே நான் கடன்ல தான் வாங்கினேன். வியாபாரமும் ரொம்ப பெருசா இல்ல, பதிலுக்கு செலவு தான் அதிகமாகுது. இப்ப என்கிட்ட பணம் இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என் தலைய அடமானம் வச்சாது நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அப்படியா? நீ என்ன முட்டாள்னு நினைச்சியா? கல்தாமட்டில் போட்டேன்னு வைய, அப்பதான் என் வழிக்கு வருவல்ல. எனக்கு என்னோட துட்டு வேணும், அதுவும் இப்பவே வேணும், புரியுதுல? அண்ணா என்கிட்ட பணம் இல்லைண்ணே, அண்ணா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே. டைம்லாம் என்கிட்ட இல்லை, நீ வாயில சொன்னா கேட்க மாட்டே போல இருக்குது. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வருவேன். இன்னைக்கு நான் உன்னை போலக போறேன், அப்புறம் இருக்கடா உனக்கு. பிரபாவும் த்ரிஷாவும் இங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உன் ஊரு உன் ஏரியா உன் இடத்துக்கே வந்து உன்னை அடிச்சுட்டு போறோம். ரெண்டு பேரும் எங்க போனாங்க? அவங்க தப்பிக்க கூடாது. இந்த சங்கர் யாருங்கிறத இன்னைக்கு காட்டுறேன். பிரபா சொல்லுங்க. ஃப்ரெண்டு தானே கூப்பிட்டேன், காதலி முன்னாடி வந்து நிக்கிறா. என்ன யோசிக்கிறீங்களோ அதை சொல்லிடுங்க. நான் எதுவுமே யோசிக்கல, நான் பிரபாவை தேடிட்டு இருக்கேன். பிரபா ஆ பிரபா இங்க இல்ல, நான் தான் இருக்கேன், என்கிட்ட சொல்லுங்க. நீ என்ன பிரபாவுக்கு சப்ஸ்டிடியூட்டா? பரவாயில்லையே, அப்பப்ப எல்லாத்தையும் கப்பன்னு புடிச்சுக்கிறீங்க. அப்பப்பாவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பிரபா எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. இது பாரு, பிரபா எங்க இருக்கானோ என்கிட்ட சொல்லு. நான் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. இங்க பாருங்க, பிரபா த்ரிஷாவை வெளியில போயிட்டு வாங்க, நான் தான் அனுப்பி வச்சேன். இன்னைக்கு டே ஃபுல்லா அவங்க ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அவங்களோட வேலை எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்க போறேன். அதனால என்ன விஷயமா இருந்தாலும் அதை நீங்க என்கிட்ட தான் சொல்லணும். ஓகே, என்ன விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட தான் சொல்லணுமா? ஆமா. ஆனா அந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்ல முடியாதே. ஏ? ஏன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேனே. ஆனா நீங்க என்கிட்ட பேச வேண்டாமே, நீங்க பிரபா கிட்ட பேசுங்க. சோ நான் பிரபான்னு நினைச்சுக்கோங்க. அப்படி எப்படி நினைச்சுக்க முடியும்? இங்க பாருங்க, உங்க எதிரில நான் தான் இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நீங்க பிரபா கிட்ட பேசுற மாதிரியே யோசிச்சுக்கோங்க. அப்புறம் விஷயம் என்னன்னு அப்படியே சொல்லிடுங்க. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க. நாம எது பின்னாடி ஓடுறோமோ அது நம்மளை விட்டு தூரமா ஓடுமா, எது கிட்ட இருந்து நாம தூரமா ஓடுறோமோ அது நம்மள நெருங்கி வந்துட்டு இருக்குமா. நல்லாதான் இருக்கு. போதும் போதும், அது அப்படித்தான். எது அப்படிதான்? நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது கரெக்ட் தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? உன்னை இன்னைக்குனா பிரபாவா நினைச்சுக்கணுமா? ஆமா. அப்போ இருக்கிற வேலையெல்லாம் நான் உன்னை பிரபா நினைச்சு உன்கிட்ட சொல்லணும். ஆமாங்க. இது பாரு, அப்புறமா நீ இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க, அதை அப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்கலாம் சொல்லக்கூடாது. ஓகே? இல்ல சொல்ல மாட்டேன். பக்கா? பக்கா. அப்ப கேளு. ஏய், என்னாச்சு? இன்னும் நான் உனக்கு வேலையே சொல்லலையே, அதுக்குள்ள கத்துற? எந்திரி. சொல்லுங்க. சிங்கம் இப்படிதான் இருக்கணும். மத்த வேலைய போற வழியில சொல்றேன். என்ன? வாடா, ஏன்டா வெக்கப்படுற? நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, இந்த ஷால்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு.
இங்க பாருங்க இது எல்லாம் கூட நல்லா இருக்கு. அண்ணா அந்த அந்த ஷாலை கொஞ்சம் காட்டுங்க. இங்க பாருங்க கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இது பிரக்யாக்காவோட ஃபேவரட் கலர் என்கிட்ட சொல்லிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒன்னு இங்க யாருக்காக ஷாப்பிங் பண்ண சொல்லி அனுப்புனாங்க? எனக்காக தான். ஆனா அதுல என்ன இருக்கு? நாங்க ஷேர் பண்ணி கூட போட்டுக்கலாம்ல. அண்ணா அத காட்டுங்க. யூ நோ வாட் த்ரிஷா, நீ எனக்கு பெரிய உதவி பண்ற. இதுல உதவி பண்ண என்ன இருக்கு? இது என்னோட கடமை. உனக்கு வேணா இது கடமையா இருக்கலாம், ஆனா எனக்கு இது பெரிய ஹெல்ப் தான். எனக்கு அபி ஃபேமிலியை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவங்க ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்களும் என்ன அவங்களோட பையனாவே தான் பார்க்குறாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியோட எனக்கு இருந்த உறவே மாறிடுச்சு. அவங்க வீட்டை என்னோட வீடா நினைக்க தோணுது. அபியோட ஃபேமிலி எனக்கு என்னோட ஃபேமிலி மாதிரி தான். மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க உங்களோட ஃபேமிலி தான். இங்க பாருங்க, சில உறவுகள் ரத்த உறவை விட ஸ்பெஷலா இருக்கும். என்ன தெரியுமா? ஏன்? ஏன்னா நம்ம அதை மனசார ஏத்துப்போம். ரத்த உறவுங்கிறது கோஇன்சிடென்ஸா ஏற்படுறது தான். நம்ம எங்க பிறந்தோமோ அங்க ஏற்படும். ஆனா மனசால ஏற்பட்டது நம்ம மனசுக்கு பிடிச்சி ஏத்துக்கிட்டது, சந்தோஷமா ஏத்துக்கிட்டது. உதாரணத்துக்கு நீங்களும் நானும். ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? இங்கே தானே இருந்தாங்க. அண்ணா அண்ணா இதுல கொஞ்சம் டார்க் கலரா காட்டுங்களேன். இந்தாங்க பிடிங்க. ஓகே சரி அண்ணா, அதை விடுங்க. இந்த பிங்க் கலர் கொஞ்சம் எடுங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி சுடிதாரா? த்ரிஷா, உங்ககிட்ட இந்த மாதிரி தான் ஏகப்பட்டது இருக்கே, திரும்பவும் எப்படி இதை போட்டுக்குவேன்? என்னங்க நீங்க? இந்த சுடிதாரோட சைஸ பாருங்க. இது பப்ளிக்காக எடுக்கிற, எனக்காக இல்ல. சீரியஸ்லிப்பா, உனக்கு அவார்டு கொடுத்தே ஆகணும். எதுக்கு? ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்காகவும் வாங்குற, ஆனா உனக்காக ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்கலையே. இங்க பாருங்க, மத்தவங்களுக்காக நம்ம ஷாப்பிங் பண்ற எக்ஸைட்மெண்ட் நமக்கு ஷாப்பிங் பண்ணும்போது வரவே வராது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் அவனுக்காக gift வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதை ரொம்ப லவ் பண்ண மாட்டான். சப்போஸ் அந்த கிஃப்ட வேற யாராவது அவனுக்கு கிஃப்டா கொடுத்தாங்கன்னா அவன் வாழ்க்கை பூரா அதை பத்திரமா வச்சு பார்த்துப்பான். சர்ப்ரைஸ்ல ஒரு தனி சந்தோஷம் இருக்குங்க. உங்களுக்கு அது புரியாது. ஓகே, இன்னைக்கு உன்னோட டே. யாருக்கு என்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ. வாங்குறேன் இருங்க. நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு நான் தான் ராணின்னு. சோ இன்னைக்கு நான் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும்ல. கொடுங்க கொடுங்க, பணத்தை எடுத்து கொடுங்க. எவ்வளவு ஆச்சு? பாலுவுக்கு ஃபோன் பண்றேன். அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்கண்ணா. டே பாலு, எங்கடா போன? இதோ பக்கத்துல தானே இருக்கேன். டீ குடிக்கலாமேன்னு இந்த பக்கம் வந்தேன். அது என்னன்னா, ஊருக்கு போறோம்ல, வண்டி ஏறதுக்கு முன்னாடி டீ பிஸ்கட் சாப்பிடலாமேன்னு வந்தானே. டேய், நம்ம எங்கேயும் போவானா? வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை எங்க விட்டனோ சீக்கிரமா அங்கேயே வா. என்னாச்சுண்ணே? எதுவும் பிரச்சனையா? ஏதோ கோவமா இருக்கீங்க? ஒருவேளை நீங்க அந்த ராக் ஸ்டார் அபிய பாத்தீங்களா என்ன? அவனை பார்த்திருந்தான்னா இந்நேரம் அவன் எலும்ப உடைச்சிருப்பேன். ஆனா இப்ப நான் உங்களோட அண்ணி அப்புறம் அவ ஃப்ரெண்டு பிரபாவை பார்த்தேன். சீக்கிரம் நீங்க வாங்கடா. அப்படின்னா நீங்க பிரபாவையும் த்ரிஷா அண்ணியையும் பாத்துட்டீங்களா? அண்ணா, அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காங்களா இல்ல கூட யாரும் வந்திருக்காங்களா? ஏண்டா, எல்லாத்தையும் நீ போன்லயே தான் கேப்பியா? இங்க வர போறது இல்லையா? ஒழுங்கு மரியாதை சீக்கிரம் வாங்க, எல்லாச்சும் வாய வச்சிருப்பா. ஓகே அண்ணா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டேய், முதல்ல நீங்க இங்க வாங்கடா. இன்னைக்கு கண்டிப்பா அவங்கள விட மாட்டேன். இந்த சங்கரால என்ன பண்ண முடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. என்னங்க இங்க வாங்க. மைதிலி அன்னைக்கு இந்த ஹியரிங்ஸ் பிடிக்கும்ல, இதை நான் வாங்கட்டா? சரி வாங்கிடு. இத பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. அண்ணா இதை நீங்க பேக் பண்ணுங்க, நாங்க ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறோம். ஓகே. இவங்க ரெண்டு பேரும் என் பின்னாடி தான் இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இரு பிரபா, இந்த சங்கர் உன்னை என்ன பண்றாங்க, யார் உன்னை காப்பாத்த வராங்கன்னு நானும் பாக்குறேன். பப்ளி, மைதிலி அண்ணி, பிரக்யாக்காக்கும் வாங்கிட்டா அப்புறம் வாங்க போலாம். ஒன் செகண்ட். நீ என்ன ஒரேடே கொன்னுடுவ போல இருக்கே. ஏன், என்னாச்சு? நீ நம்ம மொத்த ஃபேமிலிக்காகவும் பர்ச்சேஸ் பண்ற, ஆனா நான் இன்னும் அபிக்கோ, சித்தப்பாவுக்கோ, ராஜனாவுக்கோ எதுவும் வாங்கல.
அபி இதை பார்த்தான்னு வச்சுக்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கஞ்சன் ஆயிட்டேன்னு சொல்லுவான். ஸோ நான் ஒன்று பண்ணுறேன், அவங்களுக்காகவும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வாங்க, அங்க குர்தாலாம் இருக்கு. நானும் அதான் யோசிச்சேன், வாங்க போலாம். நீ ரொம்ப புத்திசாலி தான். லேடிஸோ ஜென்ஸோ எல்லா ஷாப்பிங்க்கும் ரெடியா இருக்க. இங்க பாருங்க, உலகத்துல இருக்க எல்லா பொண்ணும் ஷாப்பிங்னா ரெடியா தான் இருப்பாங்க. ஆனா உலகத்துல எல்லா பையனும் எல்லா நேரமும் ஷாப்பிங்க்கு ரெடியா இருக்க மாட்டான். அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நீங்க ஷாப்பிங் கூட்டிட்டு வர மாட்டீங்களா? ஐயோ, நீயும் பிரக்யாவும் எல்லா வீக்கெண்டும் ஷாப்பிங்க்கு போனா அப்புறம் நான் எப்படி ஷாப்பிங் கூட்டிட்டு போவேன்? சரி வா. அபிக்கும் எனக்கும் ஒரே டிசைன்ல குர்தா வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு மாமாவோட ட்ரெஸ் சைஸ் தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அவன் அண்டர்வேரோட சைஸ் என்னன்னு கேட்டா கூட நான் சொல்லுவேன். 44 சைஸ்ல 2 குர்தா பஜாமா காட்டுங்க. ஓகே சார். இன்னும் கொஞ்ச நாள்ல சிவராத்திரி வர போதில்ல, அப்போ 2 பேரும் ஒரே டிசைன்ல குர்தா போட்டுக்கிறோம். அண்ட் இந்த தடவை நான் சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். ஏன், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணல, ஆனா தப்பு பண்ண போறேன். என்ன தப்பு? அது என்னன்னா, இந்த தடவை சிவராத்திரியை விட எனக்கு வேலண்டைன்ஸ்ல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 14th வேலண்டைன்ஸ் டே இல்ல, அதை நான் உன் கூட செலிப்ரேட் பண்ணணும். இத பாருங்க சார். இது எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. உங்க 2 பேருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதையே பேக் பண்ணிடுங்க, பில் போட்டுருங்க. ஓகே சார். போலாமா? சாரி.